பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ அஜ்ஞாதவாசம் எப்படின்னா கடைசி நாள் அப்படின்னு சொன்னோம். அந்த கடைசி நாளிலே அந்த கௌரவர்களுக்கு கீச்சகனுடைய சாவினால் சந்தேகம் வர, இப்போ அந்த சுசர்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா திரிகாத தேசன், அதாவது விராட்ட தேசத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய தேசத்தவன். அவனும் அந்த துரியோதனாதிகள் கலந்து கொண்டு இருக்கின்ற அந்த என்ன சொல்லுது பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா, அந்த கூட்டத்தில் அவனும் இருந்தான். இப்போ இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு சுசர்மாவை, நீ அங்க இருக்கக்கூடிய பசுக்களை களவாடு அப்படின்னு சொன்ன உடனே வந்தான். உடனே அத்தனை பேரும் இணைந்து போராடி கடைசியில் விராட்ட தேச ராஜனையே சிறை பிடிக்கும் அளவிற்கு சென்றான் சுசர்மன். கடைசியில் தர்மராஜன் அறிவுறுத்த பீமசேனன் அவனை காப்பாற்றிய விஷயம் வரையிலும் நாம் பார்த்தோம். இது நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே மற்றொரு வாசல் வழியாக, அதாவது ராத்திரி முடிந்து பகல் ஆரம்பிக்கும் வேளையில் இந்த துரியோதனாதிகள், துரியோதனன், துச்சாதனன், துரோணர், பீஷ்மர், கர்ணன், இப்படி துச்சாதனன், அத்தனை விகர்ணன், அத்தனை பேரும் சேர்ந்துண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பசுக்களை களவாடி கொண்டு இருக்கின்றன. இப்போ என்ன செய்யறது பார்த்தா விராட்டராஜன் மற்றவங்கள்லாம் எங்கே இருக்காங்க? அந்த யுத்த ரணரங்கத்தில் இருக்காங்க. இங்கே நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. உடனே அந்த உத்தரகுமாரன், அதாவது விராட்ட தேசனுடைய ராஜா சுதேசனுடைய மகன், அவன் எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துருக்கோம், பெண்களோடு விளையாடி எந்த விதமான ஆண்மகனுக்கு உண்டான எந்த பயிற்சியும் எடுக்காது ஒரு குழந்தைத்தனமாகவே வளர்ந்தவன். உடனே எனக்கு மட்டும் சாரதி இருந்தால் இந்நேரம் அவங்களையெல்லாம் துவம்சமாக்கி இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா பெண்கள் முன்னாடி பேசும் பொழுது தனக்கு கொஞ்சம் கௌரவம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறான். எனக்கு மட்டும் ஒரு சாரதி இருந்திருந்தால் இந்நேரம் அப்படின்னு சொன்னான். உடனே சைலந்திரி போய், யாரு பிருகநலை அர்ஜுனன் கிட்ட நீ சாரத்தியம் பண்ண, போய் வென்றுவா அப்படின்னு சைலந்திரி சொல்ற. உடனே நேரா வந்து அந்த அர்ஜுனனை சாரதியாக்கி கிளம்பினான். கிளம்பின உடனே அங்க பார்த்தா அடேங்கப்பா எவ்வளவு பெரிய சேனைகள் நிற்கிறது. அந்த குதிரை யானைகள் எழுப்பிய அந்த புழுதி ஆகாசத்தை மறைத்து நிற்கிறது. இதைய தூரத்திலிருந்து பார்த்த அந்த உத்தரகுமாரன் மனம் பதைத்தது. இந்த மாதிரி ஒரு காட்சியை அவன் கண்டதே இல்லை. அவ்வளவு யானைகளை, அவ்வளவு வீரர்களை, அவ்வளவு குதிரை படைகளை கண்டதில்லை. உடனே பிருகநலையிடம் சொல்கிறான், நான் சொல்கிறேன் முதல்ல அந்த தேசத்துக்கு திருப்பு வண்டிய, இவாளையெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கவலைப்படாதே, போருக்காக வந்திருக்க, ஒன்னா நீ போரில் வெற்றி அடையலாம் அல்லது தோல்வி அடையலாம், இரண்டும் வீரருக்கு அழகே அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் நான் சொல்ற பேச்சு கேட்கறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சொல்லிக்கொண்டே இருக்கிறான். கடைசியில் ஒரு நிலை என்ன தெரியுங்களா, ஓன அழ ஆரம்பிச்சிட்டான். குழந்தைத்தனமானவன் உத்தரகுமார். அவன் கையில் இருக்கக்கூடிய வில்லு கூட பொம்மை வில்லு மாதிரி இருக்கே ஒழிய அந்த வில்லை வைத்துக்கொண்டு போர் புரியக்கூடிய இதில் இல்லை. அப்போ எப்படியாவது என்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் அவனிடம் இருந்தது. கெஞ்சுகிறான். அதெல்லாம என்கிட்ட சைன்யம் இருந்தால் இந்நேரம் இவங்களையெல்லாம் நான் வென்றிருப்பேன். சைன்யம் எல்லாம் நான் எங்களுடைய ராஜா கொண்டு போயிட்டான், நான் என்ன செய்ய? அதாவது அந்த இடத்திலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன காரணம் உள்ளோ அது அத்தனையும் என்னை திருப்பி கொண்டு போயிடு, ராஜனுடைய சபையில் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் விடுவதாக இல்லை. ஏன்னா சைலந்திரியிடம் நீ போய் வென்றுவா அப்படின்னு அவன் சொல்லியிருக்கா. அப்போ வெறுமனே உத்தரகுமாரன் போலாம், அர்ஜுனன் போக முடியுமா? அப்போ அங்கே பார்த்தோம்னா
அந்த துரியோதனாதிகள் உடனே இவன் சொல்லியும் கேட்கலைன்னா ரதத்திலிருந்து கீழே குதிச்சுட்டா உத்தரகுமாரன். சரி, உடனே இவனும் அதாவது அர்ஜுனனும் கீழ் குதித்து அவனை பிடித்து இழுத்து வந்த ஒரு விஷயத்தை அங்க இருந்த அந்த துரியோதனாதிகள் கண்டனர். அதுல பார்த்தோம்னா துரோணாச்சாரியாருடைய பார்வை மிகவும் கூர்மையானது. காரணம், பல வருட காலம் அர்ஜுனன் கூடவே இருந்தவர், அத்தனை விதமான பான பயிற்சியையும் சொல்லிக் கொடுத்தவர். அப்ப அர்ஜுனனுடைய நடை, உடை, பாவனை அனைத்தையும் என்ன சொல்லுது, அவருடைய நினைவிலேயே வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அனைவரும் கேட்கும்படியே சொல்றார், அங்க இருக்கக்கூடிய பெண் வேஷமிட்டு இருப்பவன் ஓடி சென்று சரி அந்த உத்தரகுமாரனை இழுத்து வருகிறான், எனக்கு என்னமோ அவள் போல தெரியவில்லை, அது அவனாக இருக்குமோ என்கின்ற சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லு. அப்போ துரியோதனாதிகள் சொல்றாரு, எப்படி இருந்தாலும் நமக்கு லாபமே. ஒருவேளை நீ நினைப்பது போல் அவன் அர்ஜுனனாக இருந்தால் மீண்டும் அவர்களை வனவாசம் 12 வருட வனவாசம் 1 வருட அஜ்ஞான வாசத்துக்கு அனுப்பிவிடலாமே அப்படின்னு துரியோதனர்கள் உடனே சொன்ன துரோணர் என்ன பண்றார், இதற்கு மேல நாம பேசக்கூடாது, நேரா பீஷ்மாச்சாரியர்கிட்ட வந்து ரகசியமான பாஷையில் பேசினார் அப்படின்னு சொல்றார். ரகசிய பாஷை அப்படின்னா 3 விதமான பாஷைகளை மகாபாரதம் சொல்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குஹ்ய பாஷை அப்படின்னு சொல்றோம், ரகசியமாக காதில் கூறுவது. சமாதி பாஷை அப்படின்னா சைகையாலேயே என்ன சொல்லுது, சொல்வதை புரிய வைப்பது. அடுத்து தர்ஷன பாஷை அப்படின்னா கண்ணினால அங்க பார்த்தையா, இது யார் தெரியுமா அப்படின்னு கண்களால் பேசுவது அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான பாஷை இருக்கிறது. இப்போ துரோணாச்சாரியார் அருகில் இருந்த பீஷ்மாச்சாரியார்கிட்ட, அங்க இருக்கிறவர் அர்ஜுனன் போல எனக்கு தெரிகிறது, ஆனால் அஜ்ஞான வாசத்தினுடைய காலம் முடிந்ததா இன்னும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக துரோணாச்சாரியார் பீஷ்மரிடம் கேட்கிறார். பாருங்க, இவா 2 பேருக்கும் பாண்டவர் மேல இருக்கக்கூடிய அந்த பிரீத்தி இருக்க பாருங்க. ஏன்னா நாம அதர்மத்தின் படித்தான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவா 2 பேருக்கும் தெரிஞ்சிருந்தும் வேற வழி இல்லாம துரியோதனாதிகள் மத்தியில் இருப்பதாக துரோணாச்சாரியனும் சரி பீஷ்மாச்சாரியாரும் சரி இருந்தும் பாண்டவர்கள் மேல் வைத்துள்ள அந்த பாசம் சற்று கூட குறையவில்லை. இப்போ உடனே அந்த பீஷ்மர் சூச்சகமாக துரோணாச்சாருக்கு பதில் சொல்கிறார், பல கலிகை ஆகிவிட்டது, அஜ்ஞான வாசத்தினுடைய நேரம் முடிந்து அப்படின்னு உடனே துரோணாச்சாரியாருக்கு அஜ்ஞான வாசம் முடிந்தது, இனி இவன் அர்ஜுனன் தான் அப்படின்னு சொன்னாலும் துரியோதனாதிகள் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை ஊர்ஜித்து முடிவு செய்த பிறகு துரியோதனிடம் துரோணாச்சாரியார் சொன்னார், அங்கு இருப்பது யாரோ ஒருவன் இல்லை, எனக்கு அர்ஜுனன் போலவே தெரிகிறது அப்படின்னா சந்தோஷம், மீண்டும் அவர்களை வனவாசத்திற்கு அனுப்பிவிடலாம். அதாவது அஜ்ஞான வாசம் முடிந்தது என்பதை அவன் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. அஜ்ஞான வாசத்திலேயே நாங்கள் அவனை இனம் கண்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனாதிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். உடனே அந்த ரதத்திலிருந்து கீழே குதித்த அந்த உத்தர குமாரனை தர என்று இழுத்து சென்றார். ஏன்னா அங்க இப்ப இருக்கிறது எங்கன்னா மசானம், ஊரின் எல்லை பகுதி. நேர எங்க கொண்டு போனா அப்படின்னா சமி விருட்சம் இருக்கு இல்லையா, அந்த சமி விருட்சத்துக்கு அருகில் கொண்டு சென்று, உத்தரகுமாரா முதலில் இந்த மரத்தில் ஏறு, மேல ஒரு சவம் இருக்கே அதை கீழே எடுத்து கொண்டு வா அப்படின்னா, இது என்னது வம்பா இருக்கு, என்ன போய் மரம் ஏற சொல்றியே அப்படின்னு சொன்னா, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகன்னலை கடிந்து சொல்கிறாள். உடனே உத்தரகுமாரன் தன்னை அறியாமல் அந்த மரத்தை ஏறினான். அங்கு பார்த்தா சபம், இதையெல்லாம் என்ன செய்ய சொல்றியே அப்படின்னா, அந்த சபத்தை தொட்டு அதை பிரித்த பொழுது அங்க இருந்த அந்த வில்கள், தனுசுகள், 5 விதமான தனுசுகள் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க.
பஞ்ச பாண்டவர்கள் 5 பேருடைய தனுசு. அதைய பார்த்த உடனே அவன் தெரிஞ்சுட்டான். இந்த தனுசை தொட்ட உடனேயே அவனுக்கு இனம் புரியாத ஒரு வேகம் வந்தது. யாரு? உத்தரகுமாரனுக்கு. அப்ப சொல்றான், யார் நீங்க, யார் நீ அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்ல உண்டு. ஏன்னா இந்த தனுசை பார்த்தால் பாண்டவர்கள் உபயோகித்த தனுசு போலவே இருக்கிறதே அப்படின்னு உத்தரகுமாரனுக்கு சொல்றான். அது மட்டும் உத்தரகுமாரன் என்ன சொன்னான்னு தெரியுங்க? பாவங்க, பாண்டவர்கள் மிகவும் நல்லவர்கள். அந்த பகடை ஆட்டம் என்கின்ற ஒரு மாயா வித்தையினால் தன்னுடைய அனைத்தையும் இழந்தவர்கள் பாண்டவர்கள். எதிரிகள் அவர்களை ஏமாற்றி விட்டார்கள். அப்போ ஒன்றும் இல்லை, எந்த விதமான ஒரு அறிவும் அடிப்படை அறிவும் இல்லாத உத்தரகுமாரன் வரை தெரிந்திருக்கிறது பாண்டவர்களுக்கு நடந்தது அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வில்களை பார்த்தால் அந்த பாண்டவர்களுடைய வில்லை போலவே இருக்கிறது. நீ யார்? அதுவும் இந்த காண்டீபத்தை பார்த்தால் அர்ஜுனன் கையில் இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பேற்பட்ட வீரனவன். சிவனை குறித்து என்ன சொல்லுது? தபம் செய்து அதனால் பெற்றவன். அர்ஜுனன்லாம் ஒரு போர்ல இருந்தான்னா அவன் முன்னாடி யாரும் நிற்க முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிருகன்னலை முன்னாடியே உத்தரகுமாரன் சொல்லி கொண்டு இருக்கிறான். அப்போ பிருகன்னலை சொல்றா, அப்பா நீ இதுவரை யார் அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லிட்டு இருக்கியோ அந்த அர்ஜுனன் வேறு யாரும் இல்லை, நானே அப்படின்னா. உடனே 2 கைகளை குவித்தான். நான் உன்னை தரிசிக்க நான் என்ன பேரு செய்தேன்னா பாருங்க. ஒரு விளையாட்டு பையனாக இருந்தான், பெண்களிடம் பேசி பொழுதை போக்குபவனாக இருந்தான். ஆனால் பாண்டவர்கள் மேல் அதீத மரியாதை கொண்டிருந்தான். நானே அர்ஜுனன் சொல்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய ராஜா விராட்டராஜன் கூடவே ஒருத்தர் கங்கா அப்படின்னு இருப்பாரே, யார் தெரியுமா? அவன்தான் தர்மராஜன். கண்களில் புலவிழன்ற நீர் உத்தரகுமாரனுக்கு. சமையல் கூடத்தில் வளலா என்கின்ற பெயரோடு ஒருவன் இருந்தான் தெரியுமா? அவன் வேறு யாரும் இல்லை, பீமசேனன். அஸ்வசாலையிலே கோசாலையிலே இருந்தவர் வேறு யாரும் இல்லை, நகுல சகாதேவர்கள் அப்படின்னு சொல்ல சொல்ல பாண்டவர்கள் என்னுடைய தேசத்தில் இருந்தார்களா? நான் செய்த பாக்கியம் என்ன? அது சொன்னதோடு மட்டும் அல்லாம இந்த 1 வருட காலத்தில் நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தா, நீங்க சங்கீதம் சொல்லிக் கொடுக்கும் போதோ பாடல்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுதோ என்னை அறியாமல் குருவுக்கு செய்ய வேண்டிய அந்த மரியாதையில் ஏதேனும் குறை இருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அப்படின்னு காலில் விழுந்தா உத்தரகுமார். ஏன்னா பாண்டவர்கள் அப்படின்னா அப்பேற்பட்ட தர்மசீலர்கள் அப்படிங்கிறது ஒண்ணுமில்லை, விளையாட்டு பையனுக்கு கூட தெரிஞ்சிருந்தது. இப்ப இந்த பக்கம் ஆயுதங்கள். ஏன்னா அர்ஜுனன் சொல்றான், உன்னுடைய வில்லை வைத்துக் கொண்டு இந்த போரை செய்ய முடியாது, அது ஒரு விளையாட்டு வில். அப்ப இத்தனை படைகளை எதிர்கொள்ள வேண்டுமானால் காண்டீப தனுசு வேண்டும், அதனால் தான் இதை இறக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காண்டீப தனுசை வைத்துக்கொண்டே தான் யார் என்கின்ற ஒரு விஷயத்தை அற்புதமாக சொல்லிக் கொண்டிருந்தான். இதில் மிக 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 மகிழ்ந்தான் யாரு? உத்தரகுமாரன். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்கம் கௌரவாதிகள். அப்ப கர்ணன் சொல்றான், இதுவரை அவன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப துரோணாச்சாரியார் சொல்லிட்டு இருக்கு அப்படின்ன உடனே இதுதான் சந்தர்ப்பம். உடனே வீர ஆவேசம் யாருக்கு? கர்ணனுக்கு. எப்பவுமே கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் என்னைக்குமே ஆகாது. இதுதான் எனக்கு சரியான சந்தர்ப்பம். அப்படி ஒருவேளை அவன் அர்ஜுனனாக இருந்தால் அவனை நானே கொள்ளுவேன் அப்படின்லாம் என்ன சொல்லுது வீராவேசம் சொல்லிட்டு இருக்கான். அது போக இந்த பக்கம் பார்த்தோம்னா கை கூப்பிய உத்தரகுமாரன் அர்ஜுனனிடம் சில விஷயங்களை கேட்கிறார். நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தேனோ அர்ஜுனரே, உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைத்தது. சரி, உங்களுக்கு 10 விதமான பெயர்கள் உண்டு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே, அது எதனால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகுமாரன் கேட்கிறான். அதுக்கு அர்ஜுனன், ஆம் உத்தரகுமாரா,
அந்த 10 விதமான பெயர்களும் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்ல. அந்த 10 விதமான பெயர்கள் அர்ஜுனனுக்கு எப்படி வந்தது? ஆனால் ஒரு பெயர்களும் ஒரு சாதனையின் மூலமாக அர்ஜுனனுக்கு வைக்கப்பட்டது. உதாரணமாக அதனுடைய முதல் பெயர் எப்படி அப்படின்னா தனஞ்சயன் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய மற்றொரு பெயர். அந்த யாகம் செய்யும் பொழுது எல்லா தேசத்து ராஜாக்களையும் வென்று அந்த செல்வங்களை எல்லாம் திரட்டி அதன் மேல் வெற்றி கொண்டவனாக நின்றான் இல்லையா? தனத்தினுடைய அவ எத்தனையோ பேர் தனம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இருப்பதிலேயே மிக அதிகமான செல்வத்தை யாகத்திற்காக கொண்டு வந்தவன் யார் அப்படின்னா அவனே அர்ஜுனன். அதனால் அவனுக்கு தனஞ்சயன் என்கின்ற பெயர் உண்டு. இது போல இன்னும் 9 பெயர்கள் எதனால் அந்த அர்ஜுனனுக்கு வந்தது அப்படின்னு இதை கேட்க கேட்க உத்தரகுமாரன் ஆனந்தப்படுகிறான், பட்டான் அப்படின்னு மகாபாரதம் விளக்குகிறது. நமக்கும் கேட்க கேட்க ஆனந்தம் வரும். நாளையும் பெருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.